நான் பாவங்கள் படம் டப்புன்னு பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேடையில் பேசும்போது கொஞ்சம் இதாக இருக்குது, கரெக்டாக பேசணும். டக்குனு ஏதாவது ஒன்று சொல்லிட்டோன்னா அதை வச்சு வேறு மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு மீன் கிரியேட் ஆயிருமோ. நம்ம நிறைய பேரை செஞ்சுருக்கோமானால என்ன பேசினாலும் பயமாகவே இருக்குது. இந்த ரிலாக்ஸ் சொல்லும்போது இது இப்படி செய்வாங்களோ அப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஒரு தாட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. இந்த ஒரு சூப்பரான ஒரு படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆகாஷ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. வந்து காமெடியாக பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் கரெக்டான ஒரு வாய்ப்பு வந்தது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அதவா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. கூட வந்து ஒரு நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, டக்குன்னு பேச மாட்டேன். ஆனால் வந்து அந்த செட்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ண ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகி போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்காக சுற்றுற மாதிரி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ கையாடு, தேங்க்யூ பிரீத்தி. ஜூஜு ஒரிஜினல் ஜூஜு ப்ரோக்கு நன்றி. அவர் சொன்னார் வெளியே ப்ரோ என் பேரெலாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் சாய் ப்ரோ, அப்புறம் மனோஜ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப ஒரு காமெடி வந்து எழுதும்போது இருக்கிறது, அப்புறம் அதை கரெக்டாக அதை ஷூட் பண்ணி அதை பிரதீப் ப்ரோ வந்து எடிட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு படம் வந்து நடிச்சுட்டு வந்துடுவோம், நடிச்சிருக்கோன்னு சொல்லவே பயமாக இருக்கும். ஆனால் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஓகே நான் சீன் நல்லா பண்ணியிருக்கேன்டான்னு இருக்க மாதிரி இருக்கும். படம் லென்த்தாக இருக்குது அப்படின்னா கட்டு காமெடியில் வைப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாக வச்சு சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. அப்புறம் அன்பு தம்பி டிராவிட் இந்த ரொம்ப எமோஷ்னலாக சொல்லிட்டு போகிறான். எங்களுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, எனக்கும் கோபிக்குமே. ஏன்னா இப்போது சென்னை வரும்போது வந்தான் வந்து இவனுக்கு கூப்பிட்றோமே இவன் கரெக்டாக வந்துடுவானா எப்படி வந்துடுவாங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயிக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். அது இந்த வருஷத்தில் ஒன்று டியூடு இந்த படத்தில் இது பண்ணது. என்னோடய காமெடி ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அது வந்து டிராவிட் தான் வந்து அதை அங்கே வந்து சொல்லி எழுதி கொடுத்தான். படத்தில் வர கல்யாண சாப்பாடாகட்டும், இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங் கல்யாண சாப்பாடாகட்டும், தேங்க்ஸ் கிவிங்கோட சாப்பாடாகட்டும், எதுவாக இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் ஞாபகம் வச்சிருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இன்றைக்கி நிற்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஆகாஷ். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான படம். ஒரு இயக்குனராக முதல் படத்துலேயே அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி அவர் நிறைய படம் பண்ணி எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்கணும்னு நான் வந்து வாழ்த்திக்கிறேன். அண்ட் இது மூலமாக எனக்கு நிறைய நண்பர்கள் கிடச்சிருக்காங்க. அதர்வா பிரதர், ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் வரணும். ஸோ நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பிக்கிறேன். அண்ட் நட்டி அண்ணா எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். அண்ட் என்னோடய செல்லக்குட்டீஸ் ராகுல், ரக்ஷன், ஏஞ்சலின், சுதாகர், ஸோ எல்லாருக்கூடையும் நான் ஒரு சின்ன பாட்டாக இருந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். முரளியில் ஒரு கேரக்டர் மூலியமாக ரிட்டர்னிங் டு தி ஸ்க்ரீன்ஸ் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. And thank you to the director Akash for that. Thanks to the producers and wonderful cast, one of the best teams that I worked with. Atharva, Preeti, Kaidu, Angeline, Dravid, Rakshan, Nati sir, everybody. எனக்கு வந்து இவங்களோட கம்பைண்டாக சீன்ஸ் இருந்தது, but everybody in the cast very sweet, and I really wish I get to work with a team like this again. And once again, நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த படத்தை பார்த்தாலும் போய் ரெண்டாவது தடவை பாருங்கள். இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ அகேன் ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நடிக்கிறோம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டைரக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு படம் நடந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இந்த படம். ஆனால் ரிவர்ஸ் என்னென்னா, இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ வேல்யூ பீப்புள் மோர் தென் எனிதிங். ஸோ இந்த படம் மூலமாக எனக்கு கிடைச்ச மக்கள் வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆகாஷ். நான் இந்த படம் வந்து ஷூட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி உள்ளே வந்தேன். நைட்டு ஃபோன் அடித்து சொன்னார், சார் இந்த மாதிரி சார் உங்ககிட்ட பேசணுன்றாங்க அப்படின்னோடனே, ஆகாஷ் சாரா அப்படின்னோடனே அவரை பற்றி தெரியும். சரி அவரே பேசணுன்னே பேசி அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஷூட்டில் ஜாயின் பண்ணேன். நான் வரும்போது அவ்வளோ ஒரு பதட்டத்தில் தான் வந்தேன். ஐயோ டீம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் ஒர்க் பண்ண தெரியும், எனக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலாக எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ அப்படின்னு வந்தேன். பட் என்டையர் டீம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதர்வா ப்ரோவோட ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் ப்ரீத்தி, காய்டு அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது இல்லாமல் வந்து ஒரு பெரிய க்ரூ. ஆக்சுவலி 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டிஸ்ட் படத்தில் வந்துகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ ஷூட்டிங்கும் அப்படி தான் இருக்கும். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு புதுசாக 2 ஆர்டிஸ்ட் வருவாங்க. நியாரிகா வருவாங்க, அப்புறம் ஜொனிட்டா மேம் வருவாங்க, அப்புறம் வந்து எங்களோட ஃபேவரட் ஏஞ்சல் வேறு ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து. ஸோ
ஆஸ் அ க்ரூவாக வந்து எனக்கு ஒர்க் பண்ண எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. அண்ட் அப்புறம் மனோஜ் சார், அவரோட ஃப்ரேமில் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ வரன்றது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். வெரி தேங்க்ஸ் சார். அண்ட் அது இல்லாமல் வந்து டைரக்ஷன் டீமில் வந்து செந்தில் சார், பிரவீன் சார், அதுக்கப்புறம் கிரிஷ், அப்புறம் வந்து மேடி, அப்புறம் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களே குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, என்ன சொன்னேன், நஜத்துக்கு. ஆக்சுவலி அந்த நஜத் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த பாப்பா இங்கே வந்து தான் கல்யாணம் பண்ணி எங்கள் ஷூட்லேயே ப்ரெக்னென்ட் ஆகி எங்கள் ஷூட்டு முடியறதுக்குள்ள குழந்தையே பெற்றுட்டாங்க அவங்க. ஸோ ஒவ்வொரு ஏடி கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவங்க வாழ்க்கையோடு இந்த படம் ட்ராவல் ஆகிற அளவுக்கு எங்கள் ஜேர்னி இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ லவ்லி. அப்புறம் கிருஷ்ணா சார் அண்ட் அதுக்கப்புறம் யார் பெரிய விட்டுருப்போனான்னு தெரில, பீட்ரைன் மாஸ்டர் இருந்தாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பார்ட்டியும் நான் இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஆஸ் ஆகாஷ் டைரக்டராக வந்து அவர் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணார் இந்த செட்டை. நான் அவர்கிட்டே சொல்லுவேன், ஜிகர் தண்டா படம் மாதிரி தான் எங்களை வச்சு எடுத்தார். ஓகே இங்கே வச்சுட்டேன், நாங்கள் ஒன்று பண்ணுவோம், பேப்பரில் இருக்கிற தாண்டி ஒன்று பண்ணுவோம், சரி பண்ணுங்க அப்படின்ட்டாரு. பட் எடிட்டில் பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தமன் சார் மியூசிக், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அதே மாதிரி ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீனில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசியிருந்தேன் அப்படின்னா, இல்லை செட்டில் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தேன் அப்படின்னா அது தமன் சார் தான் காரணமாக இருக்கும். ஸோ மிச்சபடி இட் வாஸ் லவ்லி ஃபிலிம். அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் எப்பயுமே நான் மறக்கிற விஷயம், ஏன்னா நான் உங்கள் கூட இருக்குன்றதுனால ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு மிக மிக பெரிய நன்றி. என்னோட என்டையர் ஜேர்னியில் வந்து நான் எங்கேயோ சின்னதாக வந்தால் கூட இந்த டோரா ஃபோட்டோ போட்டு மீம் கிரியேட்டர் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு அதை ஒரு அட்டென்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த படத்துலையும் அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் இதே முரளி, ஐ லவ் யூ ஆல்.